ஸோ அல்லாஹ் அல் அசீஸ் என்ற பெயரை பத்தி தாங்க பார்க்க போறோம். அல்லாஹ் அல் அசீஸ் அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள்ல ஒன்று. இதற்கு அர்த்தம் என்னன்னா, யாராலும் வெல்ல முடியாதவன். அவன்தான் அல் அசீஸ். முழுமையான வல்லமை உடையவன். அவன்தான் அல் அசீஸ். கண்ணியமும், அதிகாரமும் முழுமையாக அவனுக்கு மட்டுமே உரியது. அதுதான் அல் அசீஸ். எப்பவுமே எல்லா காலத்திலும் அல்லாஹ் தாங்க அல் அசீஸ். ஆனா சில உலக நாடுகள் கர்வத்தின் காரணமாக, அகங்காரத்தின் காரணமாக, நாங்கள் தான் அல் அசீஸ் என்பது போல நடந்து கொள்றாங்க. இதனால தான் உலகத்தில பல பேரரசுகள் வீழ்ந்த வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். பெரும் பெரும் பேரரசுகள். நாங்கள் தான் வந்து கண்ணியம் உடையவர்கள், நாங்கள் தான் வல்லமை உடையவர்கள், எங்களை யாராலும் வெல்ல முடியாதுன்னு நெனச்சவங்க எல்லாம் இன்னைக்கு வரலாறு ஆயிட்டாங்க. கதைகளாக ஆகிட்டாங்க. மனித வரலாற்ற அப்படி ஓப்பன் பண்ணி நம்ம படிச்சோம்னா, ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு தெரிய வருதுங்க. என்னன்னா, உலகத்தில நாங்கள் தான் வல்லரசு என்று நினைத்த ஒவ்வொரு பேரரசுக்கும் ஒரு முடிவு வந்துடுச்சு. குறுகிய காலத்திலோ, இல்ல விசாலமான காலத்திலோ. ஆனா, அவற்றையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்திற்கு எந்த முடிவுமே கிடையாது. எப்பவுமே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் கிமு 2500லேருந்து 1500 வாக்குல எடுத்து பாருங்க. பண்டைய எகிப்த எடுத்து பாருங்க. நைல் நதியை மையமாகக் கொண்ட எகிப்து நாகரிகம் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வளர்ந்துச்சு. பிரமிடுகள் இருந்தது, மிகப்பெரிய அரசு அதிகாரம் இருந்தது, வலிமையான இராணுவம் இருந்தது. எங்கள் நாகரிகம் அழியாது என்று மனுஷன் நினைக்கக்கூடிய அளவுக்கு மிக வலிமையாக அது இருந்தது. ஆனா அந்த ஆட்சிகளும் மாறிப்போச்சு இல்லைங்களா? குரான் நமக்கு ஃபிரௌனுடைய அதிகாரத்தை நினைவூட்டுது. அலைஸலி முல்கு மிஸ்ர. எகிப்தின் ஆட்சி எனக்கு இல்லையா என்று கேட்டான். அவன் சொன்னான் ஆட்சி என்னுடையது. ஆனா இறுதியில என்னாச்சு? அல்லாஹ்வுடைய தீர்ப்பு தான் வென்றது. கிமு 900லேருந்து 900லேருந்து 612 வரைக்கும் பாருங்க, அசீரிய பேரரசு இருந்தது. அசீரியர்கள் வந்து பண்டைய உலகுடைய மிகப்பெரிய இராணுவ சக்திகள்ல ஒருவர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய தலைநகரம் நைனுவா. நைனுவானா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்று அவங்களுடைய கிராமம் என்றும் சொல்லப்படுது. ஸோ வந்து மிகப்பெரிய இராணுவம், கடுமையான ஆட்சி இருந்தது. பெரிய நிலப்பரப்புலாம் இருந்தது. ஆனா, கிமு 612ல நைனுவா விழுந்துச்சு. உலகை நடுங்க வைத்த நகரமே வரலாற்றுடைய ஒரு பக்கமாயிடுச்சு. நைனுவாக்கு தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டாங்க. தாவாக்கு. மெசொப்பொட்டாமியால இருக்கக்கூடிய ஒரு ஊர் அது. ஸோ வந்து கிமு 626லேருந்து 539ல பாருங்க, பாபிலோனிய பேரரசு இருந்தது. பாபிலோன் என்று எல்லாம் சொல்லுவாங்க. பண்டைய உலகின் மிகப்பெரிய நகரங்கள்ல ஒன்று எல்லாம் சொல்லுவாங்க. நெபுகத்நேசர் போன்ற சக்தி வாய்ந்த மன்னர்கள்லாம் இந்த இதிலேருந்து வந்தவங்க தான். ஸோ அவங்களுடைய அரசியல் வலிமை வந்து ரொம்ப பெருசு இல்லைங்களா? ஆனா, கிமு 539ல பாபிலோன் விழுந்துச்சு. ஸோ இதில நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னா, மனிதன் கட்டிய உயரமான சுவர் வந்து அல்லாஹ்வுடைய தீர்ப்பை ஒருபோதும் தடுக்க முடியாது. அது எதுவாக இருந்தாலும் சரி. சுவரோ, இல்ல படைகளோ, இராணுவமோ எதுவாக இருந்தாலும் சரி. அப்படியே வந்தீங்கன்னா, கிமு 550லேருந்து 330 வாக்குல பாருங்க, பாரசீக பேரரசு. அகாமனிய பாரசீக பேரரசு பண்டைய உலகத்துடைய மிகப்பெரிய பேரரசுகள்ல ஒன்று. கம்பீரமான மன்னர்கள், மிகப்பெரிய இராணுவம், பெரிய நிலப்பரப்பு. ஆனால் கிமு 330ல வந்து அலெக்சாண்டருடைய வெற்றிகளால் அதனுடைய அரசியல் ஆதிக்கமே முடிவு வந்துச்சு. நேத்து உலகத்துடைய வரலாறு இன்னையுடைய வரலாற்று பாடம் ஆயிடுச்சு. ஹிஸ்டரி புக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ கிமு 27 கிபி 476 வாக்குல பாருங்க, மேற்கு ரோம பேரரசு இல்லைங்களா? ரோமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோம் என்று சொல்லுவாங்க. அந்த பெயரே வந்து அதிகாரத்துடைய அடையாளமாக இருந்த காலம் அப்போ. சாலைகள், இராணுவம், சட்டம், நிர்வாகம், பெரிய பெரிய நகரங்கள் எல்லாமே இருந்தது. ரோமானியர்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வந்து பெரும் உலக பகுதிகளே ஆட்சி செஞ்சாங்க இல்லைங்களா? ஆனால் கிபி 476ல மேற்கு ரோம பேரரசுடைய அரசியல் முடிவுக்கு வந்துச்சு. ஒரு காலத்தில் உலகை ஆட்டி படைத்த பேரரசு அது. வரலாற்று புத்தகமா இன்னைக்கு ஆயிடுச்சு. அப்படியே வந்தீங்கன்னா, கிபி 224லேருந்து 551ல பாருங்க, சசானிய பேரரசு. ரோமர்களுக்கு எதிராக நின்ற மிகப்பெரிய பாரசீக வல்லரசு அவங்க. பல நூற்றாண்டுகள் வலிமையோடு இருந்தாங்க. ஆனா 7ஆம் நூற்றாண்டுல இஸ்லாமிய வெற்றிக்கு பிறகு சசானிய அரசியல் ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. 2 மிகப்பெரிய உலக வல்லரசுகள், ரோம், பாரசீகம். இஸ்லாம் தோன்றிய காலத்தை சுற்றி வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சுச்சு. அப்படியே வந்தீங்கன்னா, 1206லேருந்து 1368 வாக்குல மங்கோலிய பேரரசு. ஜெங்கிஸ்கான் மற்றும் அவருடைய வாரிசுகள் உருவாக்கிய பேரரசு இது. வரலாற்றில மிகப்பெரிய தொடர்ச்சியான நிலப்பரப்பு பேரரசுகள்ல ஒன்று இது. ஸோ அவங்க வந்ததால நகரங்கள் நடுங்குச்சு. ஆனால் அந்த பேரரசு நிரந்தரமாக இருக்கல. பிரம்மாண்டமான பேரரசு பல தனித்தனி காணகங்களாக பிரிந்து அவங்களுக்குள்ள சண்டையிட்டு வலிமையை இழந்துட்டாங்க. 1258ல பாருங்க, பாக்தாத். இது முஸ்லிம் வரலாற்றுடைய மிகப்பெரிய அதிர்ச்சிகள்ல ஒன்று. அப்பாசியர்களின் தலைநகரமான பாக்தாத் வந்து 1258ல மங்கோலியர்களால கைப்பற்றப்பட்டுச்சு. ஸோ அறிவுடைய மையம் வந்து பெரும் நகரம் இது, கலிஃபத்துடைய நகரம். ஆனால் சில நாட்களில் அந்த மகத்துவம் சிதைந்தது. இதுவும் ஒரு பாடம் தான். இன்னைக்கு உச்சியில இருப்பது நாளைக்கு உச்சியில இருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. 1453ல பாருங்க, பைசாண்டிய பேரரசு.
கான்ஸ்டன்டினோப்பல் பல நூற்றாண்டுகளாக நிலைத்த ஒரு கிழக்கு ரோம பேரரசுடைய தலைநகரம் அது. ஆனா 1453 மே 29 பாருங்க, சுல்தான் முகமது அல் ஃபாத்திஹ் தலைமையில உஸ்மானிய கிலாஃபத் உஸ்மானியர்கள் வந்து நகரத்தை கைப்பற்றினாங்க. சுமார் 1000 ஆண்டுகளாக நிலைத்த பேரரசு முடிவுக்கு வந்துச்சு. அப்படியே வந்தீங்கன்னா 1299லேருந்து 1922 ரீசெண்டா உஸ்மானிய பேரரசு ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம் இது. சுமார் 600 அதாவது 6 நூற்றாண்டுகள் நீடித்தது. 3 கண்டங்கள்ல அதனுடைய ஆட்சி பரவுச்சு. ஒரு காலத்துல உலகின் மிகப்பெரிய முஸ்லிம் சக்திகள்ல ஒன்றாக இருந்த ஒரு பேரரசு இது. ஆனால் முதலாம் உலகப் போர், அரசியல் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி உள்ளிட்ட பல காரணங்களால பேரரசு சிதைஞ்சிச்சு. அட்மோஸ்ட் வந்து தௌஹீத் பலவீனம் அடைய அடைய இந்த பேரரசுகள் தங்களுடைய ஆட்சிகளை இழக்கிறாங்க, பவரை இழக்கிறாங்க. ஸோ 1922ல பாருங்க, சுல்தானாக முடிவடைஞ்சிச்சு. கிலாஃபத் முடிஞ்சிருச்சு. 6 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இருந்த அதிகாரம் முடிஞ்சிருச்சு. அப்படியே வந்தீங்கன்னா 1526 1857 வாக்குகள்ல பாருங்க, முகலாய பேரரசு. இந்திய வரலாற்றிலே ரொம்ப பெரிய பேரரசுகள்ல ஒன்று முகலாய பேரரசு. பாபர், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப்னு சொல்லி பெரிய நிலப்பரப்பு, பலர் ஆண்டார்கள், பெரும் செல்வம், பெரிய பெரிய கட்டிடங்கள். காலப்போக்கில் அதிகாரம் குறைஞ்சிச்சு. அவங்க கிட்ட தௌஹீத் அந்த அளவுக்கு வலுவாக இல்லை. அதனால சூஃபித்துவ விஷயங்கள் எல்லாம் கலந்ததுனால பலவீனம் அடைஞ்சது. மார்க்கத்துல பலவீனம் அடைஞ்சாங்க. அல்லாஹ் அவங்ககிட்ட ஆட்சியை பிடுங்கி விட்டான். 1857க்கு பிறகு முகலாய அரசாட்சியுடைய இறுதி அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தாஜ்மஹால் இருக்கு. ஆனா அந்த பேரரசை கட்டி அரசியல் அதிகாரம் கிடையாது, காணா போச்சு. 1804லேருந்து 1815 வாக்குல பாருங்க, நெப்போலிய பேரரசு. நெப்போலியன் வந்து ஐரோப்பாவுடைய பெரும்பகுதியை தனது கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார். அவருடைய பெயர் ஐரோப்பாவே நடுங்க வச்சுதுன்னு சொல்லலாம். ஆனா வாட்டர்லூ, அந்த பேட்டில் ஆஃப் வாட்டர்லூவில் 1815 பாருங்க, நெப்போலிய பேரரசு வந்து முடிவடைஞ்சிச்சு. அடுத்து 1917 ரீசெண்டாக ரஷ்ய பேரரசு. பல நூற்றாண்டுகளாக ரஷ்ய மன்னர்களுடைய ஆட்சி இருந்தது. மிகப்பெரிய நிலப்பரப்பு ஆண்டாங்க, மிகப்பெரிய இராணுவ சக்தி. ஆனால் 1917 ரஷ்ய புரட்சி வந்தது. சார் ஆட்சி வந்து முடிந்தது. 1918 பாருங்க, ஜெர்மன் பேரரசு. முதலாம் உலகப் போருக்கு முன்னாடி ஐரோப்பாவுடைய முக்கிய வல்லரசுகள்ல ஒன்று. ஆனா போரின் தோல்வியில கெய்சர் ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஒரு பேரரசே முடிவுக்கு வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. 1918 ஆஸ்ட்ரோ ஹங்கேரி பேரரசு. ஐரோப்பாவின் மிகப்பெரிய பேரரசுகள்ல ஒன்று இது. பல இனங்களும் பல மொழிகளும் கொண்ட பெரும் அரசியல் அமைப்பு. முதலாம் உலகப் போருக்கு பிறகு பேரரசு சிதைஞ்சிச்சு. அப்படி 1922 உஸ்மானிய சுல்தானகம், உஸ்மானிய கிலாஃபத். பல நூற்றாண்டுகளாக இருந்த சுல்தானிய ஆட்சி வந்து அதிகாரப்பூர்வமா முடிஞ்சிச்சு. இது நமக்கு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுக்குதுங்க. முஸ்லிம் பெயர் கொண்ட அரசாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியால் நிரந்தரமாக பாதுகாக்கப்படும் என்று இல்லை. அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. தௌஹீத் இருக்கா, அல்லாஹ் அதை பாதுகாப்பான். தௌஹீத் இல்லையா, காஃபிர் அரசாங்கங்கள் வீழ்ந்ததை நம்ம பார்க்கலாம். அவங்ககிட்ட என்னதான் பெரிய பெரிய டெக்னாலஜி இருந்தாலும் சரி. 1947க்கு பிறகு பிரிட்டிஷ் பேரரசுடைய முடிவு. ஒரு காலத்துல பிரிட்டிஷ் பேரரசை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, த எம்பையர் ஆன் விச் த சன் நெவர் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உலக பல பகுதிகளில் பிரிட்டிஷ் கொடி கட்டி படர்ந்தது. ஆனா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு காலனித்துவ அமைப்பு வந்து வேகமாக சிதைந்துச்சு. ஸோ இந்தியா வந்து 1947ல விடுதலை பெற்றாங்க. பின்னர் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் பிற பகுதிகளில் பல நாடுகள் சுதந்திரம் பெற்றாங்க. சூரியன் மறையாத பேரரசும் மறைஞ்சு போச்சு. 1991ல சோவியத் யூனியன் பாருங்க, சோவியத் ஒன்றியம் 20ஆம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய வல்லரசுகள்ல ஒன்று. அமெரிக்காவுக்கு எதிரான மிகப்பெரிய உலக சக்தி. அணு ஆயுதங்கள் இல்லையா அவங்ககிட்ட, விண்வெளி திட்டம் இல்லையா, மிகப்பெரிய இராணுவம் இல்லையா, எல்லாமே இருந்துச்சு. ஆனா 25 டிசம்பர் 1991ல சோவியத் யூனியன் வந்து அரசியல் முடிவுக்கு வந்துச்சு. உலகம் அதிர்ந்தே போயிடுச்சு. ஒரு வல்லரசு இருந்ததே, அடுத்த கட்டத்துல அது வரலாற்று ஆகிடுச்சு. அப்படின்னா உண்மையான அசீஸ் யார்? இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இதுதான் முழு ததப்பருடைய மையமான விஷயம். அல்லாஹ் சொல்றான், குலில்லாஹும்ம மாலிகுல் முல்கி துத்தியல் முல்க மன் தஷா வ தன்சிஉ முல்க மிம்மன் தஷா என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வே ஆட்சியுடைய அதிபதி. நீ நாடியவருக்கு ஆட்சியை வழங்குற, நீ நாடியவரிடம் வந்து ஆட்சியை பறிக்கிற. ஸோ ஆல இம்ரானுடைய 26வது ஆயத். ஸோ ஆட்சி வந்து அல்லாஹ் கொடுக்கறது, அல்லாஹ் எடுக்கிறது தானே தவிர நீங்க என்ன திட்டம் போட்டாலும் அது நிலைக்காது. தவ்ஹீதுடைய உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். தவ்ஹீத் இல்லைன்னா எந்த ஆட்சியுமே நிலைக்காது. ஸோ ஆட்சி கிடைக்குது, ஆட்சி பறிக்கப்படுது. பேரரசுகள் எழுது, வீழ்ச்சி அடையுது உடனே. மன்னர்கள் பிறக்கிறாங்க, மன்னர்கள் இறக்குறாங்க. தலைநகரங்கள் உருவாகுது, தலைநகரங்கள் இடிபாடுகளாக ஆயிடுது. ஆனா வலில்லாஹில் இஸ்ஸத்து, வலில்லாஹில் இஸ்ஸத்து, கண்ணியமும் வல்லமையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. ஸோ அசிரியர்கள் விழுந்தாங்க, பாபிலோன் விழுந்துச்சு, பாரசீகம் விழுந்துச்சு, ரோமம் விழுந்துச்சு, பைசாண்டியம் விழுந்துச்சு, மங்கோலிய பேரரசு விழுந்துச்சு, முகலாயர்கள் மறைஞ்சு போனாங்க,
உஸ்மானியர்கள் மறைந்தார்கள், பிரிட்டிஷ் பேரரசு சிதைந்தது, சோவியத் ஒன்றியம் சிதைந்தது. ஆனால் அவற்றின் எழுச்சியும் வீழ்ச்சியும் பார்த்து கொண்டிருந்த ஒருவன் மட்டும் மாறல. அவன்தான் அல்லாஹ் அல் அசீஸ். உண்மையான வல்லமை அவனுடையது தான். இதுதான் அந்த பேருக்கு ஒரு முழு அர்த்தம். வஹுவல் அசீசுல் ஹக்கீம். அவனே அல் அசீஸ், அவனே ஞானம் மிக்கவன். அல் குர்ஆன் சொல்லுது 4வது அத்தியாயம். மனிதர்கள் அசீஸாக இருக்கலாம். அவங்களுக்கு சில கண்ணியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், பொறுப்புகள் கொடுக்க பார்க்கலாம். ஆனா, பல நேரத்துல அசீஸா இருக்கிறவங்க ஞானம் மிக்கவர்களா இருக்க மாட்டாங்க. ஞானம் மிக்கவர்களா இருக்கிறவங்க அவங்களுக்கு அசீஸாக இருக்க மாட்டாங்க. ஆனா, அல்லாஹ் அசீஸாகவும் இருக்கிறான். அதே நேரத்துல ஞானம் மிக்கவமாகவும் இருக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய வலில்லாஹில் மஸலுல் அலா என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? அல்லாஹ்வுக்கே சிறந்த பண்புகள் அவனுக்கே உரியது. சிறந்த பெயர்கள் அவனுக்கே உரியது.